உலக வரைபடம் மாறப்போகிறது. இஸ்ரவேலில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது. உலக அழிவு நெருங்கிவிட்டது என்றெல்லாம் இன்றைக்கு பேசப்படும் அத்தனை காரியங்களுக்கும் பின்னால் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம்தான் அடித்தளமாக இருக்கிறது. அதுதான் தானியேல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும் 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம். உலக வரலாற்றின் ரகசிய கடிகாரம் எப்போது நிறுத்தப்பட்டது? அது எப்போது மீண்டும் ஓடத் தொடங்கப் போகிறது? இதோ அந்த அதிர வைக்கும் பின்னணி. ஆம், பைபிளிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள தானியேல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான, அதே சமயம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தும் ஒரு காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. அதுதான் 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம். மறைக்கப்பட்ட மர்மங்கள், பேரரசுகளின் வீழ்ச்சி, மேசியாவின் வருகை மற்றும் உலகத்தின் இறுதி நாட்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த 490 ஆண்டுகளின் காலவரிசை என்ன? வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களுக்குள் பயணிப்போம். கிமு 6ஆம் நூற்றாண்டு. யூத மக்கள் தங்கள் சொந்த தேசத்தை இழந்து பாபிலோனிய பேரரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரம் பாழடைந்து கிடக்கிறது. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அடிமைத்தனத்தின் 70 ஆண்டுகள் முடிவடையும் நிலையை நெருங்கிய போது தானியேல் தீர்க்கதரிசி உபவாசம் இருந்து தன் ஜனங்களின் பாவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார். எங்கள் தேசம் எப்போது மீண்டும் கட்டப்படும்? எங்கள் ஜனங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? இதுதான் தானியேலின் உள்ளத்தில் இருந்த ஏக்கம். அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே வானதூதனான காபிரியேல் மிக வேகமாக அவரிடம் அனுப்பப்படுகிறார். காபிரியேல் தானியேலை நோக்கி, தானியேலே, உனக்கு ஞானத்தையும் புத்தியையும் உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று கூறி ஒரு பிரம்மாண்டமான கால அட்டவணையை அவரிடம் வெளிப்படுத்துகிறார். அதுதான் 70 வாரங்கள். தீர்க்க தரிசன மொழியில் வாரம் என்பது வெறும் 7 நாட்களை குறிப்பதல்ல. எபிரேய மொழியில் இதற்கு ஷபுதுவா என்று பெயர், அதாவது 7இன் தொகுப்பு என்று பொருள். பைபிளின் தீர்க்க தரிசன கணக்கின்படி ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை குறிக்கும். அப்படியானால் 70 வாரங்கள் என்பது 70 பெருக்கல் 7, அதாவது மொத்தம் 490 ஆண்டுகள். தேவன் யூத ஜனங்களுக்காகவும் எருசலேம் நகரத்திற்காகவும் சரியாக 490 ஆண்டுகளை குறித்து வைத்திருக்கிறார். இந்த 490 ஆண்டுகளுக்குள் 6 முக்கியமான காரியங்கள் நடந்து முடிய வேண்டும். மீறுதல் நிறுத்தப்பட வேண்டும், பாவம் ஒழிய வேண்டும், அக்கிரமம் நிவர்த்தியாக வேண்டும், நித்திய நீதி வர வேண்டும், தரிசனமும் தீர்க்க தரிசனமும் முத்திரிக்கப்பட வேண்டும், மகா பரிசுத்தம் உள்ளவருக்கு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும்.